இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது திடீர்னு கழுகு வருது? ஐயோ 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 இப்படி கொத்துது. எங்க நாச்சோட கதி இன்னைக்கு கத்தலாயிரம் போல இருக்குதே. எங்க இருந்து வந்தது அந்த மூக்கு வேர்த்த கழுகு? ஐயோ இப்படி கொத்துது. ஐயோ பாத்து வா நாச்சு பாத்து வா. ஐயோ இப்படி சின்ன படுத்திருச்சே. என்ன நான் இப்படி குத்துகிற கொலையிற மேல வந்திருக்கிறேன். என்னமோ பெருசா கிழிச்சிருவேன்ட்டுல போனேன். ஒன்ன கிழிச்சுல அனுப்பியிருக்குது அந்த கழுகு. கழுகு மட்டும் வரலனா இந்நேரம் அவங்களை பயமுறுத்தி துரத்திருப்பேன், கலட்டிருப்பேன். ஐயோ ஐயோ அங்க பாரு, மறுபடியும் பொரியா போட்டுட்டு இருக்கா. மாறி பூச்சியை பார்த்தாலும் பாத்துருவான். போச்சு, எல்லாம் போச்சு. நான் உடனே சிஸ்டருக்கு போன போட்டு பேசிடுறேன். துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாறிதாங்கிற உண்மை சூர்யாவுக்கு தெரிஞ்சா இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமே. துர்கா தான் தலைவலியா இருக்கானா? அவ அம்மாவும் எனக்கு தலைவலியா வந்திருக்காளே. துர்காவுக்குள்ள இருக்கிற மாரிய சூர்யாவுக்கு தெரியப்படுத்தணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளே. ஓச்சே, இந்த பாண்டி வேற அந்த சரசுவோட பிளான சொதப்ப போனவன் இன்னும் போன் பண்ணவே இல்ல. ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சங்கர பாண்டி தான். ஏய் பாண்டி, இவ்வளவு நேரம் எனக்கு போன் பண்ணாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? சிஸ்டர், இங்க நானும் ஒரே டென்ஷனா தான் இருக்கிறேன் சிஸ்டர். அதான் உங்களுக்கு போன் பண்ண முடியல சிஸ்டர். உனக்கு என்ன டென்ஷன்? அத ஏன் சிஸ்டர் கேக்குறீங்க? சிஸ்டர், இங்க ஒரே ரணகலமாய் போச்சு சிஸ்டர். ரணகலம் ஆயிடுச்சா? என்ன சொல்ற? யாருக்கு என்ன ஆச்சு? சிஸ்டர், எதிர் தரப்புல ஒண்ணுமே ஆகல சிஸ்டர். நம்ம தரப்புல நம்ம நாச்சுக்கு தான் பிரச்சனை ஆயி போச்சு. நாகஜோதிக்கு என்னாச்சு? அதாவது நம்ம நாச்சு நாகமா உருமாறி மாப்பிளையையும் துர்காவையும் பயமுறுத்துறதுக்காக போயிட்டு இருக்கும் பொழுது மூக்கு வேர்த்த மாதிரி எங்கிருந்தோ பறந்து வந்த கழுகு ஒண்ணு நம்ம நாச்சோட கழுத்திலேயே கொத்த ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர். நம்ம நாச்சு அந்த கழுகினுடைய உக்கிரகமான தாக்குதலை தாக்க முடியாம ரிட்டர்ன் ஆயிடுச்சு சிஸ்டர். பாவம், உடம்பெல்லாம் பிளட். ஐயோ கடவுளே, சூர்யா மாறி முகத்தை பாத்திர போறான். அது எப்படியாவது தடுத்து நிறுத்து பாண்டி. ஐயோ, எப்படி தடுத்து நிறுத்தது தெரியாம தான் உங்களுக்கு நான் போன் பண்ணேன் சிஸ்டர். ஏய் முட்டாள் பாண்டி, நல்லா திட்டுங்க. நீ ஸ்பாட்ல இருந்துகிட்டு எனக்கு போன் பண்ணி கேப்பியா? வேற இடியட். இத பாரு, நீ ஏதாவது செஞ்சு எப்படியாவது அந்த சூர்யா மாறி முகத்தை தண்ணியில பாக்காத மாதிரி நீ பண்ணு. ஐயோ, என்ன பண்றது? ஏதாவது பண்ணி தொலை. ஐயோ, போன கட் பண்ணிடுச்சே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. நான் எப்படி தடுப்பேன்? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஒண்ணுமே சொல்லாம எப்படி பேமால மாதிரி நிக்குது பாரு. ஐயோ, சூர்யா மாறி முகத்தை பாத்துட்டா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமே. அத தடுக்க என்ன பண்றது? ஐயோ இப்ப பாத்துருவானே, நான் என்ன பண்ணுவேன்? ஹாசினி. ஹலோ, என்னாச்சு? எப்ப நடந்துச்சு? சரி, நான் உடனே வரேன். துர்கா, வா போலாம். என்னாச்சுங்க? சொல்றேன், வா போலாம். எங்க போறீங்க? எங்க? நீ வா. என்னாச்சு பாண்டி? தெரியல நாக்ஸே, ஏதோ போன் வந்துச்சு. மாப்பிள்ள உடனே அவசரமா கிளம்பி ஓடுறான். என்ன விஷயம்னு தெரியலையே. ஒருவேளை இதெல்லாம் சிஸ்டரோட வேலையா தான் இருக்கும். வா போய் ஃபாலோ பண்ணி பாப்போம். ஓகே நாக்ஸே, போங்க. ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது? மாப்பிள்ள பாப்பாருன்னு நினைச்சா இந்த பிளான் சொதப்பல் ஆயிடுச்சே. ஹாசினி, ஹாசினி. சூர்யா, என்னங்க ஆச்சு?
என்னன்னு சொல்லாம எதுக்கு இவ்ளோ அவசரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஹாசினி சூர்யா ஹாசினி ஐயோ. சூர்யா மா மா வந்துட்டியாப்பா? என்னமாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? என்னது மாதாஜியோட கையில அடிபட்டு இருக்குது? என்னமாச்சு? மாடிப்படி ஏறும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. விழும்போது கைய பலமா கீழே ஊனிட்டேன். பெரிய அடியெல்லாம் ஒண்ணு இல்ல. மா என்னம்மா நீங்க? பார்த்து பத்திரமா இருக்கலாம்ல. கவலைப்படாதப்பா சூர்யா, அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. பெருசா அடியெல்லாம் ஒண்ணும் படல. இதுக்காக தான் ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் வந்ததுல இருந்து என்ன ஃபோன், யார் ஃபோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இவர் எதுவுமே சொல்லல. சொல்றேன் டென்ஷனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் ஒன்னும் ஃபோன் பண்ணலையே. துர்கா, அம்மா எதுவும் ஃபோன் பண்ணல. அது ஹாசினி தான் ஃபோன் பண்ணா. அதான் நான் அவசரமா கூட்டு வந்துட்டேன். ஆமா துர்கா, சூர்யா மாமாக்கு நான் தான் கால் பண்ணேன். இப்படி ஆனத சூர்யாவுக்கு தெரியப்படுத்தணும்ல துர்கா, அதனால நான் தான் கால் பண்ண சொன்னேன். ம். சரிம்மா, நீங்க வாங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. எழுந்துருங்க. சரிப்பா. பாத்துமா வாங்க. மாதாஜி மாதாஜி, ஐயோ என்னாச்சு? கையில என்ன கட்டு? சின்ன அடிதான். பதறாத, நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போ. வா, பாத்து வாங்க மாதாஜி. நான் மாமா பாத்துக்கிறேன்ப்பா. பாத்து கூட்டு போங்க. வலிக்க போகுது. நல்லவங்களுக்கு தான் இப்படி அடி மேல அடிபடும். வாங்க மாதாஜி. உட்காருங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர் கையில கட்டு? என்னாச்சு சிஸ்டர்? சூர்யா மாறி முகத்தை பாத்துற கூடாது. அவனை உடனே வீட்டுக்கு வர வைக்க நானே மாடியில இருந்து கீழே விழுந்த மாதிரி டிராமா பண்ண. என் கையில அடிபட்டுருச்சுன்னு போன் பண்ணதும் அலறி அடிச்சுக்கிட்டு சூர்யா ஓடி வந்துட்டான். உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகலனாலும் என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எதுக்கு சிஸ்டர் இது மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறீங்க? உண்மையிலேயே அடிபட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதெல்லாம் விடு. சூர்யா தண்ணியில மாறி முகத்தை பாக்கலல்ல. பார்க்கல. இதுக்கு மேல இதை இப்படியே விடக்கூடாது. ஆ. ஏன்னா எப்ப வேணா சரஸ்வதி இதை தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சீக்கிரத்திலேயே சூர்யாவோட உயிரை எடுக்கணும். நாகஜோதி, உனக்கு பெருசா எதுவும் காயம் இல்லையே? இல்லம்மா. நீ போய் மருந்து போட்டு ரெஸ்ட் எடு போ. ம்.